மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 12வது நாளாக இன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கும் பணியினை தொடர்ந்திருக்கிறோம். காலை 6 மணிக்கு தொடங்கி வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் சென்று தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் கேட்கும் பணியினை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த செயல் வீரர்கள் அதிகாலையிலேயே நடக்க தொடங்கி இந்த பிரச்சார பயணத்தில் மிகுந்த எழுச்சியோடு பங்கேற்று சிறப்பித்து வருகிறார்கள். இன்றைக்கு கோட்டூர் பகுதியில் வாக்குகள் கேட்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோட்டூர், சித்ரா நகர், சூர்யா நகர் போன்ற பல்வேறு இடங்களில் இன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கிற பணி நடைபெற தொடங்கி இருக்கிறது. கோட்டூரை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்பு உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பெரிய நூலகம் ஒன்றை கட்டினார்கள். அந்த நூலகம் என்பது ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது பெரிய நூலகம். சிங்கப்பூரில் அமைந்திருக்கிற நூலகத்திற்கு அடுத்து நம்முடைய சைதாப்பேட்டையில் கோட்டூரில் அமையப்பெற்ற அந்த நூலகம் என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு. லட்சக்கணக்கான நூல்கள், லட்சக்கணக்கான மின்மயமாக்கப்பட்ட கல்வி கற்கும் வசதிகள் என்று பல்வேறு வசதிகள் இருந்தது. அதில் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் கொண்ட அரங்கம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பயன்பெறுகிற வகையிலான அந்த நூலகத்தை ஜெயலலிதா அவர்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த அரங்கத்தையே திருமண மண்டபமாக்கி திருமணங்கள் செய்வதற்கும் மற்ற சடங்குகள் செய்வதற்குமாக அதை பயன்படுத்த தொடங்கினார். எனவே அந்த நூலகத்தின் பயன்பாடு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அந்த நேரத்தில் தான் இப்போது எங்களுடன் வந்து கொண்டிருக்கிற திமுக கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த கோட்டூர் பகுதி மக்களும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அன்றைய அதிமுக அரசுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இந்த நூலகத்தின் பயன்பாடு சீர்குலைக்கிறாதீர்கள், இந்த நூலகத்தை முறையாக மாணவர்களின் கல்வி வசதிக்கு பயன்படுத்துங்கள் என்கின்ற முழக்கங்களோடு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பிறகு மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த நூலகத்தை சிறப்பித்து நூலகத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூடுதலாக செய்து ஆசியாவில் 2வது நூலகம் என்கின்ற வகையில் பெயர் பெற்றிருந்தாலும் உண்மையில் அதில் இருக்கிற வசதிகளை பொறுத்தவரை ஆசியாவின் முதல் தரமான நூலகம் என்கின்ற வகையில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் வந்து தங்களுடைய உயர்கல்வி வசதிக்காக இன்றைக்கு இதை படித்தறிவதும் ஏராளமானவர்கள் அதில் மாணவர்கள் பயன்பெறுவதுமாக இன்றைக்கு மிக சிறந்த பயன்பாட்டில் இருக்கிறது. அத்தகைய கோட்டூரில் வீரந்தெரிந்த மக்கள் அந்த நூலகத்தின் பயன்பாட்டிற்கு குந்தகம் வந்தபோது போராடியவர்கள், அவர்களுடனான வாக்கு சேகரிப்பை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் அவசரமாக நாடாளுமன்ற கூட்டத்தில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்நாடு வீரியத்துடன் போராடும், மீண்டும் பழைய நிலைமையில் தமிழக திமுகவை கொண்டு போய் விடாதீர்கள் என்று எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரை தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அவர் பின்னால் அணிவகுக்க இன்றைக்கு கோடிக்கணக்கான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த செயல் வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள். நேற்றோடு 110 மணி நேரம் நடந்து சென்று வாக்காளர்களை சந்தித்திருக்கிறோம். 11 நாட்கள் முடிந்திருக்கிறது. 110 மணி நேரம் நடந்து வாக்காளர்களை சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 12வது நாளாக வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட வட்டங்கள் சைதை தொகுதியை பொறுத்தவரை 14 வட்டங்கள். 14 வட்டத்திலும் 14 நாட்கள் தினந்தோறும் 10 மணி நேரம் என்கின்ற வகையில் காலையில் 5 மணி நேரமும் மாலையில் 5 மணி நேரமும் நடந்து வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு நேற்றோடு 110 மணி நேரம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு சேகரிக்கிற பணி 140 மணி நேரத்தில் நிறைவடைவிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வாகன பிரச்சாரத்தின் மூலம் தெருமுனை கூட்டங்கள் மற்றும் மக்கள் சந்திக்கிற அதிகமாக கூடுகிற இடங்களில் பரப்புரை மேற்கொள்வது என்று திட்டமிட்டிருக்கிறோம்.